பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து இனி நினையாதிருப்பாய் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இன்றைக்கு எந்த வாக்குத்தத்தங்களையும் எந்த பெரிய பிரசங்கியார் சொன்னாலும் அது நம் வாழ்வில் வேதத்தை படித்து தியானித்து விசுவாசித்து நாம் அதை நமக்கு சொந்தமாக்காவிட்டால் யார் வாக்குத்தத்தங்களை சொன்னாலும் அதில் பலனில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 9:33, 10:11, 1 பேதுரு 2:6 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுகிறது, நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 25:2, சங்கீதம் 25:20, சங்கீதம் 22:5, சங்கீதம் 31:1, சங்கீதம் 71:1 வாசித்து பார்த்தால், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். யாரெல்லாம் கர்த்தரை மட்டுமே நம்பியிருக்கிறோமோ அவர்கள் நிச்சயமாக வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 25:3 அவர்கள் உம்மை நோக்கி காத்திருக்கிறோம், ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். சங்கீதம் 31:17 கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை என்று சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவரை கூப்பிடுகிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் நிச்சயம் வெட்கப்படுவதில்லை. சங்கீதம் 119:6, சங்கீதம் 119:31 வாசித்தால், நான் உம்முடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது வெட்கப்படுவதில்லை, உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாயிருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. வேத வசனங்களின்படி நடக்கிறவர்கள் நிச்சயம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆதியாகமம் 2:25 தேவ பிரசன்னத்தின்படி வாழ்ந்தால், தேவனோடு கூட வாழ்ந்தால், தேவனுடைய மகிமையின் சாயலை தரித்திருக்கும் போது நாம் நிச்சயமாக வெட்கப்பட மாட்டோம். ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதென்று சொல்லுகிறது. யோவான் 2:26-27 வாசித்து பார்த்தால், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறது. உண்மையாகவே நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோமா? கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். உம்மை நம்பி உம்மை நோக்கி பார்த்து வேத வசனங்களில் நடந்து உம்முடைய ஜனங்களாய் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த புதிய நாளிலும் வருகிற நாட்களிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.